Galata Village family, please subscribe. கிளி ஜோசியம் பார்க்கலையோ? கிளி ஜோசியம். எம்மா ஜோசியம். ஜோசியம். எம்மா வாங்க, உள்ளத உள்ளபடி சொல்லணும். ஜோசியம். எம்மா ஜோசியம். கிளி ஜோஷியோ கர்றே நல்லா பாப்பீங்களா இல்ல எப்படி? அதெல்லாம் உள்ளத உள்ளபடியே சொல்லிடுவேம்மா. உட்காருங்க. என்ன மாரியக்கா இங்க வந்திருக்கீங்க? இல்ல தங்க பொண்ணு, நம்ம முத்துமாரி பேருக்கு ஒரு ஜோசியம் பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? என்ன ஜோசியக்காரரே, நல்லா பாப்பீங்களா இல்ல ஃபுல்லா கதை விடுவீங்களா? எம்மா, என் பரம்பரையே இந்த தொழில் தான். உள்ளத உள்ளபடி கையை பார்த்தே சொல்லுவேன். கிளி ஜோசியம் கூட தேவையில்லைம்மா. உட்காருங்க. மாரியக்கா நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நான் போய் ராணியக்காலுக்கு ஒரு குரல் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவங்களும் இதெல்லாம் பாப்பாவல்ல. சரி தங்க பொண்ணு, சீக்கிரம் வா. என்ன மாரியக்கா, காலையில எந்திரிச்சு ஒரே வேலையா இருந்தாச்சு, இப்ப ஜோசியம் பார்க்கவும் வந்தாச்சு. ஆமாம்மா, கொஞ்சம் நம்ம பிள்ளைக்கு பார்க்கலான்னு தான். சரி உட்காருங்க. ராணியக்கா நீங்களும் பாக்குறீங்களா? இல்லம்மா மாரி, இதெல்லாம் பார்த்தா மனசு குழப்பி போடுவாங்க. அப்புறம் நம்ம அதை நினைச்சு யோசனையா இருக்கணும். நீ பாரு. எம்மா, நான் அந்த மாதிரி கிடையாது. உள்ளத உள்ளபடி அப்படியே சொல்லுவேன். உட்காருங்க, பாப்போம். முதல்ல அவங்களுக்கு பாருங்க, அது சரியா இருந்தா நாங்க பாக்கோம். எம்மா, யார் பேருக்கு பார்க்கணும்? ஏன்? ஏக்கா இருங்க இருங்க, முதல்ல அவங்க முகத்தை பார்த்து அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் தங்க பொண்ணு அப்படி கேக்குற? இல்லக்கா, இந்த அண்ணன் தானே சொன்னாவ முகத்தை பார்த்தே உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன்னு. முதல்ல பிள்ளைங்க எத்தனைன்னு சொல்லட்டும், அப்புறமா பாத்துக்கிடலாம். எம்மா, முகத்தை பார்த்து என்ன, பார்க்காமயே சொல்லுவேன். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. ஒன்னு ஆணு ஒன்னு பொண்ணு. சரிதானா? அட பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டாவளே. ஜோசிக்காரண்ணே, எனக்கு எத்தனை பிள்ளைகள்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தராதாமா பார்க்க முடியும். டெஸ்ட் வச்சுட்டு இருக்கிறதுக்கு இது என்ன டாக்டர் எக்ஸாம் எழுதுறீங்க? பாக்குறதுன்னா ஒழுக்கமா பாருங்க, இல்லைன்னா நான் 4 தெருவுக்கு போகணும். என்னே அவங்க கிடக்குறாங்க, ஏமாவன் முத்துமாரி பேருக்கு பாருங்கண்ணே. முத்துமாரி நல்ல அருமையான பையம்மா. நல்லா படிச்சு நல்ல தொழில இருப்பாவ. பிற்காலமும் அருமையா இருக்க போகுது. என்னே அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. அவன் எப்படிப்பட்டவன் எங்களுக்கு தெரியாதா? அவன் கல்யாண வாழ்க்கையை பத்தி என்ன ஏதுன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, சொந்தத்துல அமையுமா இல்ல வெளியில அமையுமா, ஏதாவது பார்த்து சொல்லுங்க. சொந்தத்துல அமையாதம்மா. சொந்தத்துல பொண்ணு இருக்கு, ஆனாலும் அது அமையாது. மனம் போல மாங்கல்யம் தான் அமையும். அப்படியா? என்ன சொல்றீங்க? பையன் யாரையாவது லவ் பண்ணுவானா இருக்குமோ? அப்படியே யாரு என்ன ஊர் பேரெல்லாம் பார்த்து சொல்லுங்க, நாங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறோம். எம்மா, ஜோசியத்துல அது எப்படி தெரியும்? தெரியணும்னே தெரியணும். முகத்தை பார்த்தே எல்லாத்தையும் சொல்லி போடுவேன் நீங்க, அப்ப எல்லாத்தையும் சொல்லணும்ல, சொல்லுங்க. அட சும்மா இருங்கம்மா, என்ன நீங்க மேல சொல்லுங்க. ஆமாம்மா, பையனுக்கு மனசு போட மாங்கல்யம் தான் அமையும். வார புள்ள தங்கமான பிள்ளையா, குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளையா தான் வருவோம். பையனோட எதிர்காலமும் சீரும் சிறப்புமா இருக்கும். நல்ல எதிர்காலம் இருக்கு. ஊரே உங்க பிள்ளைய பத்தி தான் பேச போகுது. நல்ல எதிர்காலம் அமைய போகுது. சந்தோஷப்படுங்கம்மா. என்ன, அதையும் மீறி நாம சொந்தத்திலேயே கட்டி வச்சா ஏதாவது பிரச்சனை நடக்குமா? நீங்க என்னதான் நின்னாலும் பையன் மனசு போலதாம்மா மாங்கல்யம் அமையும். எந்த பிரச்சனையும் இல்லாம மனசு போல கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, பையனுக்கும் நல்லது. சுபம் சுபம். என்ன ரூபாய் எவ்வளோ ஆச்சு? 100 ரூபாம்மா. இது இந்த 4 வார்த்தை சொன்னதுக்கு 100 ரூபாயா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, கம்மி பண்ணுங்க. எம்மா, இப்பெல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? சொல்லத உள்ளபடி சொல்லியிருக்கேன். நான் சொன்ன ஒரு வார்த்தையில ஏதாவது மாறுச்சுன்னா கூட என்ன தேடி வந்து நீங்க கேளுங்க. உடுத்தங்க பொண்ணு, இந்தாங்கண்ணே ரூபா. நல்லதுமா. வேற யாருக்காவது பாக்கணுமா? வேண்டாண்ணே, முதல்ல நீங்க சொன்னதெல்லாம் நடக்குதான்னு பாக்கோம், பிறகு உங்களை தேடி வந்து ஜோசியம் பாக்கோம். போயிட்டு வாங்க. நல்ல பிள்ளைகள். ஜோசியம் பார்க்கலையோ? ஜோசியம். கிளி ஜோசியம், ரேக ஜோசியம். ஜோசியம் ஜோசியம். ஏமா மாரி ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்லக்கா, உங்களுக்கே தெரியும் அவங்க தங்கச்சி புள்ள இருக்கான்னு. சின்ன வயசுலயே இவனுக்கு அவதான முடிவும் செஞ்சாச்சு. இப்ப அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டான்னு வைங்கக்கா, என்னக்கா ஆவறது? நினைச்சாலே ஈரக்குலையே நடுங்குதுக்கா. மாரியக்கா, எந்த காலத்துல இருக்கீங்க? இந்த காலத்துல எல்லாம் பிள்ளைகள் லிவிங் டுகெதர், அந்த கெதர் இந்த கெதர்னு இருக்காவ. அதை விட்டுட்டு நீங்க என்னமோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அட போ தங்க பொண்ணு, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? இப்ப நான் கிளி ஜோசியம் பார்த்து இவன் சொன்ன விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா போதும். ஐயோ, நினைச்சாலே நடுங்குதம்மா. எம்மா மாரி, அவங்க தலையெழுத்து போலதான் நடக்கும். நீயே இப்படி யோசிக்கிற? நாளைக்கேவா நம்ம முத்துமாரிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறோம்? விடு. அதுதானே மாரியக்கா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்க பேசாம இருங்க. முத்துமாரி முதல்ல வரட்டும், அப்புறம் பிறகு பாத்துக்கலாம். ஆமாக்கா, வருத்தப்படாதீங்க. சரிம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு. ராணியக்கா, நான் பிறகு வாரேங்க்கா. ஏங்கீதா, விஷயம் தெரியுமா? இன்னைக்கு மாரியக்கா வீட்டுல ஏதோ ஜோசியம் பார்த்தாவலாமா? ஆமாக்கா, நான் பிள்ளைய பள்ளிக்கூட விட்டுட்டு வந்தேன். அப்பதான் பார்த்தேன் ஜோசிய பார்த்துட்டு இருந்தாவ. மாரியக்கா மூஞ்சி சுண்டி போச்சு. என்ன ஏதுன்னு தெரியல, நான் வந்துட்டேன். என்ன ரோஸு, இவ்வளோ லேட்டா வர? கொஞ்சம் நேரம் ஆயிட்டுக்கா. எக்கா, விஷயம் தெரியுமா? மாரியக்கா வீட்டுல ஒரே சோகம் போல இருக்கு. அத பத்தி தான் ரோஸ் நாங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியலம்மா. அந்த முத்துமாரி பையலோட கல்யாண விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னம்மா, அதான் அவங்களோட தங்கச்சி புள்ள ஒண்ணு இருக்குல்ல, அதை கட்டுறதை தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாவ. ஆனா காலம் மாறி கிடக்குல்ல, ஏதாவது இருக்கும்.
ஏ ரோஸ், நீ தங்க பொண்ணுகிட்ட அப்படியே விசாரிக்க வேண்டியதுதானே? இல்ல கீதா, நான் என்னன்னு போய் விசாரிக்கிறது? நான் அவ்வளவா பேசவே மாட்டேனே. அட, உன் மகளும் தங்க பொண்ணோட மகளும் ஒரே பள்ளிக்கூடத்துல ஒன்னாதானே படிக்காவ? அப்படியே போய் ஏதாவது விசாரிச்சுட்டு விஷயம் என்னன்னு கேட்டுட்டு வந்துரு. அதுவும் சரிதான். இருங்கக்கா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். ஏன் கீதா, இது என்ன பழக்கம்? எப்ப பார்த்தாலும் 4 பேர் ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு. ஆமாக்கா, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்படியாக்கா எல்லாத்துலயும் ஒன்னோட ஒண்ணு கலக்க விட்டுவாங்க. அதுவும் இல்லாம ஊர் கதை வேற. ஆமாம்மா, இப்ப நம்மளும் தான் இருக்கோம், எல்லாம் கூடி கூடி தான் பேசுறோம். இருந்தாலும் நம்ம குடும்ப விஷயம் வெளியே போகுதா? இப்போ 4 பேருக்கு தெரிஞ்சு என்னத்தான் ஆவறதுன்னு வேண்டாம். ஆமாக்கா, என்னதான் ஊர் பொருளி பேசுவாளுங்கன்ற அறிவு வேண்டாம். எந்தெந்த விஷயத்தை எங்க வச்சு பேசணும் தோழி கூட இது இல்லக்கா. தங்க பொண்ணு, எம்மா தங்க பொண்ணு. ஆறு. அட ரோசா, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒன்றும் இல்லைம்மா, தினம் என் பிள்ளைய பள்ளிக்கூடம் கூட்டி கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. அதான் ஊமாவா ஹாஸ்டல்ல தானே படிக்கிறா, அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலாம்னு வந்தேன். பாத்தியா ரோசா, இந்த பிரச்சனையே வேண்டான்னு தான் நாங்க கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டோம். வாரத்துக்கு ஒரு நாள் பிள்ளைய பார்த்தா பத்தாதா என்ன? அதுவும் சரிதான், நானும் அங்கதான் விட்டுறலாம்னு இருக்கேன். எப்படி ஹாஸ்டல் எல்லாம் பரவாயில்லையா? நல்ல வசதியா? பரவாயில்ல ரோசா, நல்லாதான் பாத்துக்கிடுறாவ. அப்படியா? சரி அம்மா, பேசாம நானும் என் பிள்ளைய ஹாஸ்டல்லையே தங்க விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா ரோசா, அதுதான் சரி. வீட்டுல இத்தனை வேலைகளை வச்சுக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்து நம்ம வீடையும் பார்க்க முடியுமா என்ன? பேசாம கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு, பிள்ளை நல்லா படிச்சுக்கிடுவா. ஆமாம்மா, அது சிறுக்கட்டும் தங்க பொண்ணு. காலையில மாரியக்கா வீட்டு பக்கம் வந்தேன், மூஞ்சே வாடி போய் கிடக்கு. ஏன், எதுவும் பிரச்சனையோ? பெரிய பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. முத்து மாதிரியே அடுத்த மாசம் அந்தாண்ட மாசம் வந்துருவான் போல இருக்கு. கல்யாணம் காட்சி பண்ணணும்ல, எல்லாம் அந்த கவலைதான். ஏன், அவங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லாமையா இருக்கு? காடு இருக்கு, வீடு இருக்கு, தோட்டந்தரவு இருக்கு, தோப்புங்க இருக்கு. பையன் வேற வெளிநாட்டுல இருக்கான், காசு அனுப்புறான். இதுக்கு மேல என்ன வேணும்? அட, காசு பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய? காசு பணத்தையே கட்டி குடும்பம் நடத்த முடியும்? நம்ம முத்து மாதிரி பையனுக்கு ஒரு முறை பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பிள்ளையதான் கட்டணும்னு சின்ன வயசுலயே முடிவு செஞ்சாச்சான். ஆனா ஜோசியக்காரர் பார்த்துட்டு மனம் போல மாங்கல்யம்னு சொல்லிட்டாரு. அதை நினைச்சுதான் ஒரே கவலையா கிடக்காக, வேற ஒண்ணும் இல்ல. ஓ, அப்படியா விஷயம்? நான் கூட வேற என்னமோன்னு நினைச்சேன். மனசு போல மாங்கல்யானா பையன் என்ன லவ் கிவ்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கானா? அதெல்லாம் தெரியலம்மா, இனி அவன் வந்தாதான் தெரியும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சரி தங்க பொண்ணு, நான் வாரேன். சரி அம்மா. எப்படியோ வந்ததுக்கு விஷயம் தெரிஞ்சு. ஏக்கா, விஷயம் தெரிஞ்சிட்டு. என்னவாமா? ஒன்றும் இல்லக்கா, அந்த பயலுக்கு ஒரு முறப்பிள்ளை இருக்குல்ல, ஜோசியக்கார்கிட்ட கேட்டதுக்கு மனம் போல மாங்கல்யம் சொல்லிட்டாராம். இந்த விஷயம் அந்த அக்காவுக்கு தெரிஞ்சா ஒரே வம்பா இருக்கும்னு கவலைப்படுறாவ, வேற ஒன்றும் இல்லை. ஓ, அதுதானா விஷயம்? அவனும் வெளிநாட்டுல இருக்க பையன், என்ன ஏதுன்னு யாருக்கு தெரியும்? சின்ன வயசுல பிள்ளைய முடிவு செஞ்சா இந்த காலத்துல அதெல்லாம் எங்க கேக்குதுவ? அவங்க இஷ்டத்துக்கு தான். காலையெல்லாம் மாறி போச்சுலக்கா, அப்படிதான் இருக்கும். மரியக்கா, மரியக்கா. வாமா கீதா, என்னம்மா வேணும்? ஒண்ணு இல்லக்கா, 2 முருங்கைக்காய் இருந்தா கேட்டு போலாம்னு வந்தேன். சந்தைக்கு போனா ஒரு காய் நல்லா இல்லக்கா. என் மாவ வேற 2 நாளா முருங்கைக்காய் கூட்டு செஞ்சு கொடுன்னு ஒரே கேள்விக்கா. ஐயோ, காய் ஒன்றும் இல்லையேம்மா, இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன். அப்படியா? சரி, பரவாயில்ல விடுங்கக்கா. ஏன்க்கா மொபைலாம் ஒரு வாட்டமா இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் லேசா தலைவலி. ஏன்க்கா எங்ககிட்ட சொல்லாம இருக்கிறீங்க? எங்களுக்கு என்ன ஒண்ணும் தெரியாதா? இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இப்படி இருக்கிறதெல்லாம் சகஜம்தான். நீங்க ஏன் அதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க? என்ன கீதா சொல்லுற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அட, ஜோசியக்கார விஷயத்தை தாக்கா சொல்லுறேன். எல்லாம் கேள்விப்பட்டேன். வெளிநாட்டுல இருக்க பையன் கொஞ்சம் அப்படி இப்படிதாக்கா இருப்பா. இந்த காலத்து சொந்த பந்தத்துக்கெல்லாம் யார் மரியாதை கொடுக்கறது? நீங்க அதெல்லாம் நினைச்சு ஒண்ணும் வருத்தப்பட்டுக்காதீங்கக்கா. முதல்ல பையன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வைப்போம். உனக்கு யார் கீதா சொன்னா? தங்க பொண்ணை பார்த்தேன்க்கா. வார வழியில தங்க பொண்ணுதான் சொல்லி ரொம்ப மெனக்கெட்டா. பாவ பாத்தீங்களாக்கா, தங்க பொண்ணுக்கு என்ன அக்கறை உங்க மேல. சரி அக்கா, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, நான் வாரேன்க்கா. என்ன வெயில் அம்மா, கொல்லுன்னு கொல்லுது. தங்க பொண்ணு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் மாரியக்கா இவ்ளோ கோவமா இருக்கிறிய? என்னாச்சு? என்ன ஆச்சா? என் வீட்டு விஷயத்தை பத்தி உன்னை யாரடி கொண்டு போய் கீதாளுக்கு சொல்ல சொன்னா? கீதாளுக்கா? ஆமா, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. சீ, உன்னை என் கூட பிறந்த உடன்பிறப்பாட்ட நினைச்சுதானே எல்லா விஷயத்தையும் நான் கலந்துக்க விடுறேன். இப்படியா நீ பண்ணுவ? ஏ மாரி, மாரி என்னாச்சு? என்னாச்சு மாரியக்கா, இவ்ளோ கோவமா இருக்கிறிய? ஏக்கா பாருங்கக்கா, இப்ப ஜோசிய பார்த்த விஷயத்த அதுக்குள்ள போய் கீதாளுக்கு போய் சொல்லியிருக்கிறாக்கா. அவ வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போறா. என்ன தங்க பொண்ணு? எக்கா சத்தியமா நான் எதுவும் சொல்லலக்கா. அந்த ரோஸ் தான் வந்து பிள்ளை எந்த ஹாஸ்டலி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போனா. அவகிட்டதாக்கா யதார்த்தமா சொன்னேன். பாத்தீங்களாக்கா, அவ அந்த கீதா எல்லாம் ஒரே கூட்டாளிகக்கா. இனி தெருவே என் பிள்ளை பேச்சுதாக்கா பேசும். உன்னை யாரு தங்க பொண்ணு அவகிட்ட எல்லாம் சொல்ல சொன்னா? என்ன இருந்தாலும் தங்க பொண்ணு செஞ்சது தப்புதான். எக்கா நான் என்ன வேணும்னாக்கா செஞ்சேன், ஏதோ தெரியாம யதார்த்தமா தாக்கா சொன்னேன். யதார்த்தமா சொல்லு, மூஞ்சிய பாரு. அக்கா மன்னிச்சுக்கிடுங்கக்கா.
வாய மூடு தங்க பொண்ணு. உன்னால நிம்மதியே இல்ல. உன் வீட்டுக்குடியே தான் கெடுக்கிறேன்னு பத்தாதுன்னு பார்த்தா என் வீட்டுக்குடியெல்லாம் சேர்ந்து கெடுக்க. என்ன இருந்தாலும் தங்க பொண்ணு இப்படி செஞ்சிருக்க கூடாது. சரி விடுமா மாறி, ஏதோ தெரியாம செஞ்சுட்டா. எப்படிக்கா விடுறது? ஏற்கனவே அவ என்ன சின்ன வயசுல ஒரு காசு மதிக்க மாட்டாக்கா. என் அண்ணன் இந்த மனுஷனை கைக்குள்ள போட்டு படாத பாடு என்ன படுத்துனா. ஏதோ என் மாவன் பிறந்ததுக்கு அப்புறம் தாக்கா என் மாவனுக்கு அவ பிள்ளைன்னு முடிவானதுக்கு அப்புறம் சரி என்னவோ ஏதோன்னு அண்ணின்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நாள் அந்த பேச்சுவார்த்தையே இல்லக்கா. நாளைக்கே முத்து மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க. முதல்ல வந்து கல்யாண பேச்சு தாக்கா ஆரம்பிப்பா. நானே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நினைச்சு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்க்கா. இப்ப ஜோசியக்காரி இந்த மாதிரி சொல்லிட்டான்ற விஷயம் அவ காதுக்கு போச்சுனாக்கா ஏன் நிலைமை நினைச்சு பாருங்க. இந்த மனுஷன் வந்து என்ன கொலையா கொண்டுடுவாரு. ஏக்கா மன்னிச்சுக்கிடுங்கக்கா. மன்னிப்பு கேட்கிற விஷயமா தங்க பொண்ணு இது? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன இருந்தாலும் தங்க பண்ணி இப்படி செஞ்சிருக்க கூடாது. அந்த கீதா ரோஸு எல்லாம் ஒரே தெருவுக்கா. எப்படியும் அவளுக்கு இந்த விஷயம் காதுக்கு போயிடும். இன்னைக்கு சாயங்காலமே வரிஞ்சு கட்டிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லக்கா. ஏன் தான் இவளுக்கு இப்படி சொல்லிட்டு திரியிறாளுகளோ தெரியலக்கா. ஏக்கா சாரிக்கா. என்ன இருந்தாலும் தங்க பொண்ணு இப்படி நீ செஞ்சிருக்க கூடாது. இனி என் வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத தங்க பொண்ணு. சரி சரி மாறி விடுமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஏதாவதுனா உன்னோட ஒண்ணு பேசிக்கலாம் விடு. என்னமோக்கா என்ன நடக்கணும்னு இருக்கோ இருக்கட்டும். என்ன இருந்தாலும் தங்க பொண்ணு இப்படி நீ செஞ்சிருக்க கூடாது. சும்மா இரு வள்ளி, ஏம்மா நீ?